என் நெஞ்சில் குடியிருக்கும். வரட்டும்டா, எனக்கு ஒரு மாதிரியாட்டா இருக்கும். சரி, அவன் என்ன சொல்றான் கேப்போ. ஒரு சீமான் பேசிட்டோம்னா அவருக்கு திருப்பி பதில் சொல்லணும் நீங்க விரும்புறீங்களா? நாங்க பதில் சொல்ற அளவுக்கு அவங்க அவ்வளவு பெரிய கட்சிலாம் கிடையாது. கேட்க மறந்தேன். நீங்க என்ன வேலை செய்றீங்க? நான் பொள்ளாச்சில அன்எம்ப்ளாய்ட். இதுல ஒருத்தன் மேடையில கொள்கை உறுப்பு துணைச்செயலாளர்னு ஒரு தம்பி பேசுறாப்ல. பாதையை தேடாதே, பாதையை உருவாக்கு என்று. பாதையை தேட உருவாக்குதுன்னு தேசிய தலைவர் மேதகு சொன்னது. பாதையை தேடாதே உருவாக்கு என்று சொல்வது போல இவன் என்னமோ சொல்ற மாதிரி. இதுக்கு மேலையும் பொறுமையா இருந்தோம்னா இந்த மீச வச்சதுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். பொளந்துற. அதே போல சொல்றாப்ல. புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொல்வது போன்றுதான், அதிகாரம் மிக வலிமையானது, அதை அடைந்து விட்டால் எல்லாம் எளிமையானது என்று. அதிகாரம் மிக வலிமையானது அப்படிங்கிறது மட்டும் தான் அம்பேத்கர் சொன்னாரு. அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானதுன்னு அண்ணன் சீமான் சொன்னார். புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அதிகாரம் மிக வலிமையானது என்கிறார். அவர் வழித்தடத்தை ஏற்று நடக்கிற நாம் அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது என்கிறோம். என்ன என்ன எழவியாது அம்பேத்கர் சொன்னதையும் அண்ணன் சீமான் சொன்னதையும் இணைச்சுக்கிட்டு என்னப்பா செய்யறது? விதி விளையாடுச்சுப்பா. நாயே, நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போடுற. உன்னை அப்படியே குத்துறலாம். அம்பேத்கர் சொன்னதை இவன் படிச்சுக்க மாட்டான். சீமானன் மேடையில சீமானன் பேசுறதை கேட்டு வந்து அதிகாரம் மிக வலிமையானது, அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது. அட தற்கூரி நாயங்களா, ரைமிங் இருந்தா ஒன் இலக்கம் போட்டுவியடா. உனக்கு சம்பாரி டிப்ஸ் கிட்ட பிச்சை எடுத்துக்கிட்டு. இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? இதுக்கு பேர் தான் அறிவு திருட்டு, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி தெஃப்ட்ம்பாங்கல்ல. இதுதான். நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் பெரிய பயிற்று கிடையாதுப்பா. ஒன்லி பில்டப்புப்பா. இவங்க என்னது தலைவர் சொன்னதையும் அண்ணன் சீமான் சொன்னதையும் இவங்க சொன்ன மாதிரி அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க. 13 நிமிஷம் பேசுறதுக்கு அவர் 10 முறை குனிஞ்சு துண்டிச்சிட்டு பார்த்துட்டு இருக்காரு. அதுலயும் திணறி நிக்கிறாரு. டைம் அப் சார், டைம் அப். எழுதியில வாங்கி என்னத்தை எழுதி கொடுத்துருக்காங்களே, ப்ரிப்பேர் பண்ணாம வந்து தொலைச்சி எதாம பேசிட்டு உட்காந்து பேசிட்டு இருக்காப்ல. ஆதவ் அர்ஜுன் 20 நிமிஷம் பேசி அவரு மொத்த கைத்தட்டி வாங்கிட்டு போயிட்டார். கன்ஃபியூஸ் ஆகுது யார் தலைவர்னு. அவன் தானே எங்களை அனுப்பிச்சு விட்டான். உங்களை அனுப்பிச்சு வேற விட்டுருக்கானாமே. ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். வாட் ப்ரோ, திஸ் இஸ் ராங் ப்ரோ. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்னு சீமானவர்கள் சொன்ன டயலாக் எடுத்து போட்டு வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. மாடு கலனி தண்ணி குடிக்கிற மாதிரி குடிக்கிறாங்களே. இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே. அதாவது மொத்தமா அண்ணன் சீமான் பேச்ச விஜய் அவர்கள் நல்லா கேட்டிருக்காரு, மண்டைக்கல்ல ஏத்திக்கிட்டாருங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும்? நானும் பல கெட்டப்ப கஷ்டப்பட்டு போட்டு வர்றேன். பார்த்த உடனே பாடி சொல்றா அந்த கெட்டப்புக்கு என்னடா மரியாதை? ஆனா விஜய் அதாவது எதுக்கு நான் இதை சொல்றேன்னா அப்படின்னு திருப்பி துண்டிச்சிட்டு இப்படித்தானே 50 வருஷமா ஒரு துண்டிச்சிட்டு கூட நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஏய், என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணல. இன்னொரு துண்டிச்சிட்டா அவராது துண்டு சீட்டு, இவர் A4 சீட். மை ஃப்ரெண்ட் சார் வடகரி வடகரியாலும் தொடகரியாலும் போலாக்குது. என்ன அது? சாப்பிடுங்க சார். ஏய், என்ன சாப்பிடுங்க சார். மை பிரதர். என்ன ஐயா, காப்பாத்துக்கியா, என்னை காப்பாத்துக்கியா. பயப்படாத, நான் இருக்க சொல்லு. என்னாச்சு ஐயா? பேய கண்ணால பாத்துட்டியா? காம்ரேட் இன் ஆர்ம்ஸ், ஃபவுண்டர் ஜன் சுராஜ் பார்ட்டி திரு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் எங்க? டேய், நான் பரவாயில்லடா, நீ ரொம்ப அசிங்கமா இருக்கறடா. இதை விட பெரிய கொடுமை தெரியுமில்ல, 3000 கோடி கொடுத்தாதான் தேர்தல் வியூகத்தை வகுத்து கொடுப்பாரு பிரசாந்த் கிஷோர். நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கறா? இல்ல அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கறான்னு கேக்குற. திமுக கிட்டே 3000 கோடி வாங்கியிருக்காரு. ஏய், முக்கா மொட்டையா வா சந்துரு, லுக் அட் மீ. 1600 ரூபாயா? ஆமா, உனக்கு லைசன்ஸ் கொடுத்தா எத்தனை பேருக்கு வாய் கரிச்சு போடணும்? குடியா. திமுக காரன் காத்துல நெய் எடுப்பான். காளை மாட்டுக்கிட்டே அவன் பாலை கறப்பான். கும்புளையே பாலை பிரிக்க எடுப்பாங்க. அந்த கூட்டத்துக்கிட்டே
3000 கோடியை பிரசாந்த் கிஷோர் வாங்கிட்டு போயிருக்காப்ல. இவன் மூஞ்சியும் முகரையும் மாட்டின் கொம்பு போல் மீசை வைத்தால் மட்டும் போதுமா? ரொம்ப பயலே, இதில் கவசம் வேறு. நம்ம பீகார்காரன் ஒருத்தன் வந்து தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி அமைக்க வச்சான் அப்படிங்கிற பெருமை எனக்கு வரணும். இல்ல ஏழை இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயிலுலா செத்த பயிலுலா மூஞ்சி மோரையும் பாரு மூஞ்சி மோரையும். இப்போ பிரசாந்த் கிஷோருக்கு பணத்தை கொடுத்து கூட்டு வரீங்கன்னா இது எப்படி எளிய மக்களுக்கான கட்சியா இருக்க முடியும்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஆதவர்ஜன் அவருக்கு மட்டும் நல்ல ஆள்கிட்ட வாங்கிட்டு உங்களுக்கு எவனோ டம்மி எழுதி கொடுத்துருக்காரு. அனிமா புஷியானது இருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ணே ஆள் தெரியாம அடிச்சிட்டேன்னு உன் காலை கொஞ்சம் காட்டுன்னு நடந்து போச்சு இடத்த காலி பட்டு. நம்முடைய கட்சி ஒன்றும் பண்ணையாறுகளுக்கான கட்சி கிடையாதுல்ல. ஒவ்வொருத்த பேரா சொல்லு. பண்ணி பண்டாரம் ஆதவர்ஜன் பெருங்கோடீஸ்வரன். பூனமணி விஜய் தமிழ்நாட்டுடைய முதன்மையான ஒரு நடிகர். 1000 கோடிக்கு மேல சொத்து வச்சிருக்காரு. பாம்பு. பிரசாந்த் கிஷோர் பெருங்கோடீஸ்வரன். எங்க ஊர்க்கா சொல்லு. நம்முடைய கட்சி ஒன்றும் பண்ணையாறுகளுக்கான கட்சி கிடையாதுல்ல. ஆதவர்ஜன் சொல்றாரு நம்மகிட்ட எல்லாமே இருக்கு, கொள்கை இருக்கு. அது எங்கப்பா இருக்கு? உழுகாதப்பா புரட்டிடுவானுங்க. ஏன்னா நீ ஓடிடுவ, நான் தாட்டா மாட்டுவேன். நம்ம கிட்ட என்ன இல்ல, பணம் மட்டும் தான் இல்ல. யாரு? டேய் ஏழைங்களா, வாங்க ஏழைங்களா. கான்ஸ்டபிள் இவனுங்க எல்லாரையும் கூட்டி போய் எவ்வளவு அடக்குமுறைகள் வந்தாலும், எவ்வளவு ஒடுக்குமுறைகள் வந்தாலும் அதை சந்திப்பதற்கு நாம் எல்லோரும் தயாராக இருக்கிறோம். யார் நினைத்தாலும், யார் தடுத்தாலும் வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா. தளபதி அவர்கள் சென்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு ஐயோ சாமி வேற டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். தம்பி என்னடா பண்ற? சமையல் முடிஞ்சா சாப்பிட்டு போலான்னு காத்துட்டு இருக்கனே. சமையல் கொஞ்சம் லேட் ஆகுமா? அது வரைக்கும் கொஞ்சம் மாவு சாப்பிட்டு. ஈசிஆர்ல 5 நட்சத்திர விடுதியில கட்சியினுடைய 1ஆம் ஆண்டு விழாவை நடத்திட்டு எளிய மக்களுக்கான கட்சின்னு இறக்கமே இல்லாம சொல்றீங்களா? அதான் விதிங்கிறது தம்பி. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? சும்மா சும்பப்பயிலுக்கு நான் வந்து வீடு வீடுக்கு கும்பிட்டு அம்மா எனக்கு ஓட்டு போடு அதெல்லாம் கேட்க மாட்டேன். என் தங்கச்சி எல்லாத்தையும் சொல்லிட்டேன், அப்படிலாம் பேசாத நீ போயிருந்தாத. அதெல்லாம் ஒன்றும் அப்படிலாம் ஒன்றும் தேவையில்லை. இனமானத்திற்காக நிற்கிறேன், ஆனால் தன்மானத்தில் இருந்துட்டு நிற்க மாட்டேன். ஒரு நாள் என் தமிழ் மீது, என் தாயின் மீது, என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன். இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு, நீ செத்த